ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 59 நான் என்னெல்லாம் சமைச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே என்னெல்லாம் ட்ரிங்க்ஸ் நான் குடிச்சிருக்கேனும் பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே நான் பூசணிக்காய் கட் பண்ணிவிட்டு எனக்கு ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர்த்துக்கு பூசணிக்காய் ஜூஸ் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பூசணிக்காவோட புதினா, இஞ்சி, குருமிளகு, கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சைப்பழ ஜூஸ் புழிஞ்சு குடித்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்குது. எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்து உப்பு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த பூசணிக்காய் ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக கடகடன்னு ஒன்றும் உடம்பு குறையல, ஆனால் உடம்பு குறையுது. அதுக்கப்புறம் நல்லா ஸ்டேபிள் ஆகிட்டு நல்ல இன்ச் லாஸும் ஆகுது. அபிக்கும் ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டாச்சு. தரணிக்கு இவங்க எல்லாருக்குமே தெரியும் சளி இருக்குது, அதனால் அவனுக்கு வெத்தலை தண்ணி கொடுத்துட்டு நானுமே பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சுக்கிட்டேன். பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால எனக்கு சளியாக இருக்குது அப்படின்னு நேற்று கமெண்ட் வந்திருந்தது. பூசணிக்காயில் குருமிளகு, இஞ்சிலாம் சேர்த்திக்கோங்க, கண்டிப்பாக சளி பிடிக்காது. ஏன்னா எனக்கு சளி பிடிக்கலை, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்தி பாருங்கள், சளி பிடிக்குதான்னு எனக்கு சொல்லுங்கள். என்கிட்ட டெய்லியுமே நான் செய்கிற ரெசிபீஸ், அதாவது பொரியல், குழம்பு இது எல்லாமே ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நேற்று கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சனால என்னால் காலையிலே பொரியல் குழம்பெல்லாம் சமைச்சிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பசங்க ஸ்கூலில் எக்ஸிபிஷன் இருந்ததுனால 8:30க்கு அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அபி மட்டும்தான் ஸ்கூலுக்கு போனான், தரணி ஸ்கூலுக்கு போகலை. ஏன்னா அவனுக்கு பயங்கர சளியாக இருக்குது, அதனால கொஞ்சம் காய்ச்சலும் இருந்தனால. அபிக்கு மட்டும் காலையில் முட்டை தோசை போட்டு கொடுத்துர்லான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா குழம்பும் ரெடி ஆகலை. இதுக்கு நான் தோசைக்கு மேலேயே முட்டை போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் தூவி விட்டுட்டு மேலேயே பெப்பர் பவுட்ரு, கொஞ்சம் சால்ட்டு, தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே ஊற்றி நல்லா மொறுன்னு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவான். அவனுக்குமே கொஞ்சம் நல்லா ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். அப்போ தான் அங்கே போய் எக்ஸிபிஷனில் பேச செய்யலாம் அவனுக்கு முடியும். இது போல் முட்டை தோசை செஞ்சிட்டோம் அப்படின்னா சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. நான் நேற்று அவரைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைத்தண்டு பொரியல், வெள்ளை பட்டாணி குழம்பு இதை தான் செய்யலான்னு பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முன்கூட்டியே வெங்காயம், தக்காளி மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காயை மட்டும் கட் பண்ணிவிட்டு கடகடன்னு காலையில் சமையல் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். நான் எந்த பொரியல் செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சமாக கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காவும் போட்டாட்டு இது போல் காய் சேர்த்தும் போதே கல்லுப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கல்லுப்பு நல்லா கரைஞ்சிரும். அங்கங்கே கல் மாதிரி கடிப்படாமல் இருக்கும். நான் செய்கிறது போலவே கல்லுப்பை டெய்லி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் அப்படியே இன்க்ளூட் பண்ணிகிட்டே நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு பழக்கமாட்டம் ஆகிடும். அயோடின் கண்டென்ட் நார்மலாக சால்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது கல்லுப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தைராய்டு பேஷண்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தைராய்டு இருக்கிறதுனால நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இது போல் தைராய்டு பேஷண்ட்ஸ் இந்துப்பு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கல்லுப்பு யூஸ் பண்ணலாம், சால்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதே மாதிரி டெய்லியுமே என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்துப்பு நான் ஒரு பேக்கெட் அந்த மாதிரி வாங்கி வச்சுருவேன். ஆனால் அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது நம்ம நார்மல் உப்பை விட கொஞ்சம் விலை ஜாஸ்தி இல்லையா. அவரைக்காய், உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடணும். உப்பில் மட்டும்தான் வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக சாம்பார் பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் மஞ்சளும் போட்டு நல்லா புரட்டி எடுத்துடுவேன்.
எனக்கு அவ்வளோக்கா தேங்காய் யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. ஏன்னா இந்த பொரியல்லையுமே தேங்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும். அந்த காரத்தன்மை இருக்காது இல்லையா? அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவரக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் வாழைத்தண்டு பொரியலும் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு சாப்பிட பிடிக்கும். அதனால வாழைத்தண்டு பொரியலை நான் வேற ஒரு டேஸ்ட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாழைத்தண்டு பொரியலுக்குமே எப்பவும் பொரியலுக்கு சேர்த்துற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் போடுறேன். இதில் நான் வரமிளகாலாம் சேர்த்துறது கிடையாது. வாழைத்தண்டுமே நாரெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது போல் ஊற வச்சுருந்த வாழைத்தண்டை போட்டுட்டு இதையுமே நல்லா கலந்துட்டு வரணும். வாழைத்தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். ரொம்ப நரன்னு இருந்தது அப்படின்னா எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சமைச்சு கொடுத்துருவேன். வாழைத்தண்டுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணுறேன் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சள், குருமிளகு, வரமிளகா இதெல்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பூண்டு, இதில் நான் தேங்காய் போடுவேன். ஒரு 2 பல்லு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தண்ணியே சேர்த்தாம நல்லா நரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மசாலா சேர்த்தும்போது 2 பொரியலுக்குமே வித்தியாசம் தெரியும். வாழைத்தண்டு வெந்த பிறகு இந்த மசாலாவை போட்டு புரட்டி எடுத்துட்டோம்னா போதும். சோளம் மாவில் வெங்காயம்லாம் தாளித்து போட்டு கேரட்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தான் நான் தோசை போல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சோளம் மாவுலலாம் தோசை போடும்போது சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நார்மல் தோசை மாதிரி சீக்கிரம் வெந்துடாது. நான் காலையில் வெள்ளை பட்டாணி குழம்போட ஒரு முட்டையோட சாப்பிட்டுட்டேன். மத்தியானத்துக்குமே கோதுமை ரவாவில் சாதம் போல் ரெடி பண்ணிவிட்டு வெள்ளை பட்டாணி குழம்போட அவரக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், வாழைத்தண்டு பொரியலோட நல்ல ஒரு ஹெல்தியான லஞ்ச் மெனுவாக சாப்பிட்டாச்சு. ஜீரக தண்ணியில் பிரியாணி இலை, பட்டை, ஜீரகம்லாம் சேர்த்திருக்கோம். அது ரொம்பவே நல்லது. டயட் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபாலாக இருக்கும். பட்டைலாம் சேர்த்தும்போது நமக்கு ஹேர் ஃபால் இருக்காது. அதே போல் சாயந்தரம் கருஞ்சீரகம் டீ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கருஞ்சீரக டீலேயுமே கருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் இருக்குது. கருஞ்சீரகம் கருவேப்பிலை ரெண்டுத்துக்குமே ஃப்ளேவர் எதுவுமே எனக்கு தெரியலை. ஒரு 2-3 நாள் நான் வெறும் கருஞ்சீரகம் அந்த பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணி டீ போட்டுட்ருந்தேன். அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கல. அதுக்கப்புறம் சரி நம்ம இஞ்சி கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த இஞ்சியோட காட்டுக்கு எனக்கு நல்லாவே இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தது. இது போல் இஞ்சியெல்லாம் சேர்த்திக்கோங்க. இப்போ பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது கண்டிப்பாக சளியெல்லாம் பிடிக்காது. சளி இருந்தாவே நம்ம இருமி தொண்டையிலெல்லாம் புண்ணாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கிளைமேட்டும் பார்த்தோம்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. சில பேர்த்துக்கு சீக்கிரம் சளி பிடிக்கும், சில பேர்த்துக்கு சளி பிடிக்காது. ஒவ்வொருத்தரோட உடம்பு கண்டிஷனும் பொறுத்து தான் அது. அதனால் எனக்கு மட்டும் ஏன் சளி பிடிக்குது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு அதனால நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நைட்டுக்கு நான் கொள்ளு கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். கொள்ளு கஞ்சி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் மசாலாலாம் தீர்ந்துருந்தது. அது தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் தீர்ந்துருந்தது. அது எல்லாமே நான் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் தூளில் பார்த்தோம்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க கலருக்கு அப்படின்லாம் நான் கேள்விப்பட்ட உடனே இது போல் கொம்பு மஞ்சள் ஒரு 1/2 கிலோ வாங்கி நான் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். கொள்ளு கஞ்சி குடிக்கும்போது நல்லா வாய் பொறுக்கிற சூட்டில் குடிங்க. ஜில்லுன்னு குடிக்க வேண்டாம். சூடாக குடித்தா அதோட எஃபெக்டே தனியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக நான் இது போல் ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். பேப்பரில் கொட்டிட்டு இப்படி கொட்டினோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பாதாம் பவுடருமே நான் கடையிலேருந்து வாங்க மாட்டேன். வீட்டிலேயே ரெடி பண்ணிக்குவேன். ஆனால் பாதாம், முந்திரி மட்டும் போடாமல் சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்ப்கின் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, மக்கானா இது போல் எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு நானுமே அப்பப்போ குடிப்பேன்.